பச்சை பட்டாணி வச்சு ஒரு சூப்பரான தக்காளி சாதம். இது ஒன் பாட் ரைஸ் தான். டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். நம்ம தக்காளி சாதத்தோட பச்சை பட்டாணி சேர்த்து செய்யும்போது ட்ரை பண்ணி பாருங்கள். டேஸ்ட் அருமையாக இருக்கும். வாங்க அது எப்படி செய்யலான்னு பார்க்கலாமா? குக்கரில் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிட்டு எண்ணெய் சூடானதும் பொரிக்கிறதுக்கு தாளிப்புக்கு சோம்பு மட்டும் சேர்த்துக்கோங்க. சோம்பு ஃப்ளேவரே தக்காளி சாதத்துக்கு சூப்பராக இருக்கும். சில பேருக்கு பட்டை கிராம்பு அந்த ஸ்மெல் பிடிக்காது. அந்த ஸ்மெல் உங்களுக்கு பிடிச்சா சேர்த்துக்கலாம், இல்லைன்னா அந்த சோம்பு ஃப்ளேவரே சூப்பராக இருக்கும். சோம்பு சேர்த்ததுக்கப்புறம் ஒரு பெரிய வெங்காயம், பச்சை மிளகாய் காரத்துக்கு ஏற்ற மாதிரி. உங்களுக்கு காரம் ஜாஸ்தி வேணும்னா நீங்கள் நிறைய பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம். வெங்காயம் பச்சை மிளகாய் நல்லா வதங்கினதுக்கப்புறம் இதோட இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்து இதுவும் பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுட்டு இதோட நம்ம தக்காளியை அரைச்சி சேர்த்துக்க போகிறோம். தக்காளியை அரைச்சி சேர்த்துக்கோங்க. அப்படியே போட்டால் நமக்கு தோல் தோலாக தனியாக இருக்கும். சாப்பிடும்போது ஒரு மாதிரி டிஸ்டர்பன்ஸாக இருக்கும். இப்போ ஒரு டம்ளர் ரைஸுக்கு நான் 3 தக்காளி அளவு சேர்த்துருக்குறேன். தக்காளியை நல்லா மிக்சியில் நைஸாக அரைச்சிட்டு சேர்த்துக்கோங்க. இதோடு உங்களுக்கு எக்ஸ்ட்ரா காரம் வேணும்னா நீங்கள் தனி மிளகாத்தூள் மட்டும் சேர்த்துக்கலாம் இந்த ஸ்டேஜில். அதே மாதிரி தக்காளி சாதத்துக்கு ரொம்ப ஃப்ளேவர் கொடுக்கக்கூடியது கொத்தமல்லி. மல்லித்தலை கொஞ்சம் நிறையவே சேர்த்துக்கோங்க. டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். மல்லித்தலை இதோட காஞ்ச பட்டாணி. இப்போ நான் நைட்டே ஊற வச்சுருக்கேன். இந்த பட்டாணி ஃபஸ்ட் நாள் நைட்டே ஊற வச்சுட்டேன். அதோட இதை சேர்த்து தக்காளி இருக்கிற தண்ணியெல்லாம் நல்லா வத்துற அளவுக்கு சிம்லையே வச்சு நல்லா வேக விடுங்க. அந்த தக்காளியில் இருக்க பச்சை ஸ்மெல்லாம் போய் இந்த மாதிரி தண்ணியெல்லாம் வற்றி எண்ணெய் பிரிஞ்சு வரும்போது நம்ம அரிசி சேர்த்தா ரைஸோட டேஸ்ட் சூப்பராக இருக்கும். இந்த ஸ்டேஜில் ரைஸ் சேர்த்துக்கோங்க. நான் சாப்பாட்டு அரிசியில் தான் செய்கிறேன். ஒரு டம்ளர் ரைஸுக்கு 3 டம்ளர் தண்ணி. சாப்பாட்டு அரிசினா தண்ணி சேர்த்து உப்பு போட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு குக்கரில் விசில் விட்டு எடுத்தோன்னா நமக்கு சூப்பரான அருமையான பச்சை பட்டாணி தக்காளி சாதம் ரெடி. பச்சை பட்டாணி சேர்த்து செய்யும்போது டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். நீங்கள் ட்ரை பண்ணலைன்னா இது மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். தக்காளி சாதத்துக்கு பெருசாக சைடிஷ்லாம் தேவைப்படாது. ஒரு முட்டை ஆம்லேட், தேங்காய் துவையல், தேங்காய் சட்னி அருமையான காம்பினேஷன். தக்காளி சாதத்துக்கு தேங்காய் துவையல் வச்சு சாப்பிட்டு பாருங்கள், சூப்பராக இருக்கும். வேறு எதுவுமே இதுக்கு தேவையில்லை. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ப்ளீஸ் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் மை சேனல். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை. ஹேவ் அ நைஸ் டே.